லார்ஜ் கேப் ஃபண்ட் வந்து சேஃபாக இருக்கும், ஸ்மால் கேப் ஃபண்ட் வந்து ஹை ரிஸ்க் இருக்கும், அதே மாதிரி ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் மிட் கேப் ஃபண்ட் பற்றி எவ்வளோ பேருக்கு வந்து தெரியும்? இது லார்ஜ் கேப் ஃபண்ட் மாதிரி சேஃபாக இருக்குமா, இல்லை ஸ்மால் கேப் ஃபண்ட் மாதிரி ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுக்குமான்னு நிறைய பேருக்கு வந்து தெரியாது. நிறைய பேர் வந்து மிட் கேப் ஃபண்டை வந்து இக்னோர் பண்ணுவாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மிட் கேப் வந்து பெஸ்ட்டுன்னு நான் சொல்வேன். மிட் கேப் பற்றி உங்களுக்கு ஃபுல்லாக தெரிஞ்சாது நீங்கள் கரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். அதனால இந்த வீடியோவில் மிட் கேப் பற்றி நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மிட் கேப்னா என்னென்னு பார்க்கலாம். நார்மலாகவே வந்து எல்லாருக்குமே வந்து தெரியும், லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப்னு 3 டைப்ஸ் வந்து இருக்கு. லார்ஜ் கேப்ல வந்து டாப் 100 கம்பெனிஸ் வந்து லிஸ்டட் ஆகிருக்கும், அந்த கம்பெனிஸ்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. லார்ஜ் கேப் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணும் அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு ரிஸ்க் வந்து அதிகமாக இருக்காது, டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு கம்மியாக இருக்கும், உங்கள் பணமும் வந்து சேஃபாக இருக்கும். பட் லார்ஜ் கேப்ல உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து அந்த அளவுக்கு வந்து கிடைக்காது. இதே நீங்கள் மிட் கேப் பார்த்தீங்கன்னா 101 to 250 இருக்கிற கம்பெனிஸ்ல வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. 251க்கு மேலே இருக்கிற கம்பெனிஸ் வந்து ஸ்மால் கேப் கம்பெனிஸ்னு வந்து சொல்லுவாங்க. மிட் கேப் ஃபண்டுன்னு மட்டும் சொல்ல முடியாது, எந்த ஃபண்டாக இருந்தாலும் ஒரு growth வேணும்னா அதுக்கு வந்து டைம் கண்டிப்பாக தேவைப்படும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷத்துலேயே வந்து growth தரலன்னு வந்து அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. நீங்கள் நடுவுலேயே வந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் ஸ்டாப் பண்ணாமல் நீங்கள் லாங் டேர்முக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு உங்களோட ரிட்டர்ன்ஸ் வந்து அதிகமாக வரும். புரிகிற மாதிரி சொல்லலாம், இப்போ நீங்கள் ஒரு சீடை வந்து பிளான் பண்ணுறீங்க, அடுத்த நாளே அதுலேருந்து வந்து செடி வளராது. குறைஞ்சது நீங்கள் 15 நாளாச்சும் நீங்கள் வெயிட் பண்ணால் அதுக்கப்புறமா தான் வந்து செடி வந்து முளைக்கும். அந்த மாதிரி தான் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு growth வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும், நீங்கள் டைம் கொடுத்து தான் ஆகணும். அப்போ தான் உங்களோட ஃபண்ட் வந்து நல்லா க்ரோ ஆகி உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸும் நல்லா கிடைக்கும். இப்போ டாப் 5 மிட் கேப் ஃபண்டை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, அது எப்படி நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணணும், எல்லாமே ஒரு டீட்டெயில் வீடியோவாக நான் எங்களோட சேனலில் வந்து நாங்கள் போஸ்ட் பண்ணிக்கிறோம். டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் தரேன், மறக்காம செக். டாப் 5 மிட் கேப் ஃபண்ட்லாம் என்னென்னு பார்க்கலாம். இந்த டாப் 5 மிட் கேப் ஃபண்டை வந்து ஈடி மணி வெப்சைட்டில் வந்து அனலைஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா HDFC மிட் கேப் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்டு 5 இயர்ஸில் வந்து 24.55% கொடுத்துருக்கு, 3 இயர்ஸில் வந்து 23.44% கொடுத்துருக்கு, 1 இயரில் 5.94% கொடுத்துருக்கு. செகண்ட் பார்த்தீங்கன்னா கொட்டாக் மெர்ஜிங் ஈக்விட்டி ஃபண்டு 5 இயர்ஸில் வந்து 21.43% கொடுத்துருக்கு, 3 இயர்ஸில் வந்து 17.85% கொடுத்துருக்கு, 1 இயரில் 10.68% கொடுத்துருக்கு. தேர்ட் பார்த்தீங்கன்னா SBI மேக்னம் மிட் கேப் ஃபண்ட் 5 இயர்ஸில் வந்து 22.67% கொடுத்துருக்கு, 3 இயர்ஸில் 16.4% கொடுத்துருக்கு, 1 இயரில் வந்து 6.2% கொடுத்துருக்கு. ஃபோர்த்தில் வந்து எடல்வைஸ் மிட் கேப் ஃபண்ட் 5 இயர்ஸில் வந்து 24.34% கொடுத்துருக்கு, 3 இயர்ஸில் வந்து 21.07% கொடுத்துருக்கு, 1 இயரில் வந்து 10.73% கொடுத்துருக்கு. ஃபிஃப்த் பிளேஸில் இன்வெஸ்கோ மிட் கேப் ஃபண்டு 5 இயர்ஸில் வந்து 21.86% கொடுத்துருக்கு, 3 இயர்ஸில் 19.92% கொடுத்துருக்கு, 1 இயரில் வந்து 12.13% கொடுத்துருக்கு. என்னதான் நான் உங்களுக்கு டாப் 5 மிட் கேப் ஃபண்டை பற்றி சொல்லியிருந்தாலும் உங்களோட சைட்லேருந்து நீங்கள் அனலைஸ் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஒரு ஃபண்டை நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபண்ட் பர்ஃபார்மன்ஸ், ஃபண்ட் மேனேஜரோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு அனலைஸ் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபினான்ஷியல் கண்டென்ட் பார்க்கறதுக்கு மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.